வணக்கம். முத்தியால்பட்ட ஆய்வாளர் தனசேகரன் நான். இந்த கேஸை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு பதட்டமான கேஸு. இது ரொம்ப சீரியஸாக விசாரிச்சுட்டு இருக்கோம். விசாரணை நடுவில் சம்மந்தம் இல்லாமல் இந்த சமூக வலைதளத்தில் 7 பேரை கைது செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த வழக்கு சம்மந்தம் இல்லாத பேரை அதை ஃபோட்டோ போட்டு சமூக வலைதளத்தில் பரப்பி ஒரு மக்களிடத்தில் பெரிய பதட்டத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்க சம்மந்தம் இந்த கேஸில் வழக்கில் சம்மந்தம் கிடையாது. அவங்க ஏன் இதில் யார் பண்ணுறது தெரியல. இந்த கேஸை டிவைட் பண்ணுறதுக்கு இது ஒரு உண்மையான அக்யூஸ்ட் இதனால் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் இதை நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட்டு பெரியவங்க எல்லோரும் தவறான ஒரு விஷயத்தை அதை வச்சுட்டு எல்லா ஸ்டேட்டஸில் வச்சுக்கின்னு இந்த கேஸை மக்களுடைய பார்த்துட்டு உண்டாக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸில் நாங்கள் விசாரிக்கும் போகிறோம் ஒரு சில பேரை பிடிச்சி தீவிர விசாரணையில் இருக்காங்க. அவங்க முடிச்சு அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டெஃபினட்டாக எங்கள் சீனியர் ஆஃபீஸில் அவங்கள கண்டிப்பாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நீதிமன்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் நாங்கள் என்ன செய்தி போலீஸ் செய்தி கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்கள் நம்பினா போதும். தேவையில்லாமல் மக்களுடைய பதட்டம் உண்டாக்கி இந்த கேஸோட தன்மையை குறைச்சி கொண்டு போகிறது இது தெரியலாமல் தோணுது. அதனால் மக்கள் தேவையில்லாத செய்தியை கேட்டு அதை ஸ்டேட்டஸ் வச்சுக்கின்னு பொய்யான செய்தி, அதனால் அவங்களுக்கும் பாதிப்பு உண்டு. ஏன்னா அவங்கெல்லாம் சின்ன வயசு பசங்க எல்லாருமே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களாம் அவங்களும் சிறார்கள். அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதனால் அவங்களுக்கு எதாவது உண்டாக்கி எதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா அதுவும் சிக்கலாகிடும். தயவுசெய்து பொதுமக்களை புரிஞ்சுக்கணும். இந்த கேஸின் விசாரணை சில பேர் இருக்காங்க. விசாரணை முடிஞ்சு உண்மை நிகழ்ச்சியில் நிச்சயமாக மக்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவோம். மக்கள் பொதுமையாக இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு தருமாறு மிகத்தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதை இப்போ நான் விசாரணை சொல்ல முடியாது. அது கூடிய வரையில் நாங்கள் செக்யூர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கோம். அதை சொல்லுவோம் நாங்கள் உண்மையானதால். ஆனால் கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம எத்தனை பேர்னு சொல்லுவோம். ஆமாம். ஆனால் இப்போ அந்த 7 பேர் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொய்யான செய்தி. மக்கள் அதை நம்ப வேண்டாம். அதை நம்பி நீங்கள் தேவை ரோட்டுக்கு பதத்து உண்டாக்கி ஒரு இன்வெஸ்டிகேஷன் எங்கள் ஸ்டாஃப் டிபேட் பண்ணுற போல இருக்குது. அதை நீங்கள்லாம் செய்வான்னு சொல்லிட்டு காவல்துறை சபை கேட்டுக்கொள்கிறேன்.